அன்பு தேவனுடைய பலன் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க பலவீனப்பட்டு போகும்போதெல்லாம் நீங்க ஆவியானவரோட பலன் அடையணும்னு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. எப்பெல்லாம் நீங்க பலவீனம் போடுறீங்களோ அப்போ நீங்க ஆவியை உணரல, பரிசுத்த ஆவியானவரை உணரல. பரிசுத்த ஆவியானவரை உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பலன் அடைந்து கொண்டே இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும், என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள எப்படி வருகிறார் என்றால், யாருடைய விருப்பத்தின்படியிலே, யாருடைய வேண்டுதலின் அடிப்படையிலே வருகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே ஆவியானவர் வந்து உங்களை தேற்றும்படி உங்களுக்காக பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டாரா? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்வார். வாசிங்க. அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி, என்னென்னைக்கு உங்களோட இருக்கும்படி. விலகுற ஆவியானவர் அல்ல. பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துட்டு அப்படியே குறிப்பிட்ட நேரம் என்ன செஞ்சிருவாரு, போயிடுவார். ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் மேலதான் வருவார், குறிப்பிட்ட நேரம் தான் வருவார். ஆனா புதிய ஏற்பாட்டுல என்னைக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம் ஆவியானவரை என்று என்றைக்கும் சொல்லுங்க, உங்களை விட்டு விலகாதபடிக்கு என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுடனே இருக்கும்படி இயேசுவானவர் பிதாவின் வலது பார்சத்துல வந்து உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடினாலே ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களுடனே வாசமாயிருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க, அந்த யோவான் 14:16-17. என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படி சத்திய ஆவியானவர் வேறொரு தேற்றரவாளன். பாருங்க, அவருக்கு பேரு சத்திய ஆவியானவர், தேற்றரவாளன். அப்படின்னா அவர் உங்களை தேற்றும்படி என்றென்றைக்கும் இயேசுவானவர் உங்களுக்குள்ளே ஆவியானவரை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்ற வேண்டும் என்பதற்காக, உங்கள்கிட்ட குற்றம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரல. எதுக்காக இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல அனுப்பியிருக்கிறேன்னா, அவர் உங்களை தேற்றும்படியாக, ஒரு தேற்றரவாளனாக. தன் பிள்ளையை சுமப்பது போல, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல உங்களோடு என்றென்றைக்கும் இருந்து உங்களை தேற்றி பலப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கும்படி இயேசுவானவர் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். உங்களுக்குள்ள ஆவியானவர் நிரப்பி இருக்கிறார். உங்களுக்குள்ள ஆவியானால நீங்க எப்படி நிரப்பப்பட்டீங்கன்னா, இயேசுவானவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கியது. அது தேவனுடைய பிள்ளையாக உங்களை மாற்றும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசமாய் நிரந்தரமாய் இருக்கிறார். உங்களை விட்டு போக மாட்டார். அதனாலதான் மத்தேயு 28:20 சொல்றாரு, உலகத்தின் முடிவு பிறந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எப்படி இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரா அவர் உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார். என்றென்றைக்கு உங்களோடு வாசமாய் இருக்கிறார். அந்நிய பாஷை பேசலனாலும் உனக்குள்ள வாசமாய் இருக்கிறார். அதனால உனக்கு ஆவிக்குரிய வரங்கள் அவரை வைத்திருக்கிறார். நீ ஆவியானவர் எப்ப உணர்றீங்களோ அப்ப வரங்கள்லாம் வெளியே வரும். ஆவியானவர் ஃபீல் பண்ணும்போது அந்நிய பாஷைகள்லாம் என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆவியானவர் உங்களுக்குள்ள என்னன்னைக்கு இருக்கிறாரு, போகவே மாட்டாரு. அவர் உங்களுக்குள்ளேயே தான் என்ன செய்து கொண்டு இருக்கிறார், வாசமாய் இருக்கிறார். உங்களை தேற்றும்படி உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறார்.